அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நெஞ்சோடு புலத்தல். குறள் எண் 1291. அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது. நெஞ்சோடு புலத்தல் என்றால் நெஞ்சோடு பிணக்கு கொள்ளுதல், ஊடல் கொள்ளுதல், சண்டையிடுதல் என்று பொருள். நெஞ்சோடு கிழத்தல் என்றால் நெஞ்சோடு புலம்புதல் என்று பொருள். இங்கே நெஞ்சோடு புலத்தல். தலைவன் உள்ளம் அவருடன் காதலில் உள்ளது. அதை பார்த்த பின்னும் என் நெஞ்சே நீ ஏன் எனக்கு ஆகாதவன் ஆகிப்போனாய். O my mind, you had seen the love between my lover and his mind. Then why have you become enemy to me? என் துழிப்பா, தலைவர் நெஞ்சம் அவரிடத்தில் உள்ளது காதலோடு. அதை பார்த்தும் என்னிடம் ஏன் நீ பகையோடு. தலைவர் நெஞ்சம் அவரிடத்தில் காதலோடு, அதை பார்த்தும் என்னிடம் ஏன் நீ பகையோடு. இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் சொல்லியுள்ள உரை: எவரோடு முறையிடுவேன், என் நெஞ்சே எனக்கு எதிராய் நிற்கிறதே. என் காதலர் நெஞ்சம் அவர் சொல் கேட்டு என்னை நினையாமல் அவரையே நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதனை அறிந்தும் என் நெஞ்சமோ தன்னை மறந்து அவரையே நினைத்துக் கொண்டிருக்கிறது. அவர் நெஞ்சு அவருக்குரியதாய் இருப்பது போல் என் நெஞ்சே நீ ஏன் எனக்குரியதாய் இல்லை என்று கேட்கிறார். இதுல தலைவி என்ன பண்றா? தலைவன் அவனுடைய நெஞ்சு அல்லது மனம் அல்லது உள்ளம், தலைவி அவளுடைய நெஞ்சு அல்லது மனம் அல்லது உள்ளம், இப்படி ரெண்டு அணியா பிரிச்சுக்கிறான். அதுல தலைவன் அணியில தலைவனும் தலைவனுடைய நெஞ்சும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. சில கூட்டணிகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இணக்கமா இருக்கும், இயல்பா இருக்கும். அந்த மாதிரி கூட்டணி அமைத்து ரெண்டும் போட்டியிடுகின்றன, ரெண்டும் பணியாற்றுகின்றன. தலைவன் சொல்லை அந்த தலைவனுடைய நெஞ்சம் கேட்கிறது. என்ன சொல்றான் தலைவன்? அவளை விட்டுட்டு நம்ம போலாம் அப்படின்னா நெஞ்சு சரி போலாம் அப்படின்னு பூம்பு சாமி மாதிரி தலையாட்டுது. அவளை நீ திருப்பி நினைக்க கூடாது, நினைச்சா உன் வேலை கெட்டு போடுனா, ஆமா நான் நினைக்க மாட்டேன், ஆமா நான் போன் பேச மாட்டேன், ஆமா உடனே வீட்டுக்கு போக மாட்டேன். இப்படி தலைவன் என்ன சொன்னாலும் அதை அந்த நெஞ்சம் கேட்டுக்கொள்கிறது. அந்த நெஞ்சு என்ன மாதிரி புலம்பிக்கிட்டு இல்ல, என்ன மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இல்ல தலைவன் அவன் நெஞ்சும். ஆனா நீ என்ன பண்ற? என் நெஞ்சு நீ எங்கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற. நான் அவனை பார்க்க வேண்டாம் நினைச்சாலுமே கூட நீ எங்கூட சண்டை போட்டு அவனை பார்க்கணும்னு சொல்லி எனக்கு முன்னாடி குடுகுடுன்னு ஓடி போய் நீ அவனை பார்த்துடுற. அதனால நீ நெஞ்சே நானும் நீயும் கூட்டணியில் இல்லை, நம் கூட்டணி முறிந்து போய்விட்டது. ஆனால் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள், அதனால் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் போல தெரிகிறது என்று தலைவி சொல்வதாக வள்ளுவர் இதுல சொல்றார். இதற்கு ஒரு பாடல்: கண்ணுக்கு பார்வை பகையானால் அது கருத்தால் உணர்ந்திட வழி உண்டு. பெண்ணுக்கு துணைவன் பகையானால் அந்த பேதையின் வாழ்வில் ஒழியேது. மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணை உண்டு. நிலவுக்கு வானம் பகையானால் அது நடந்திட வேறே வழியேது. மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணை உண்டு என்று ஆலங்குடி சோமு என்ற அற்புதமான ஒரு பாடகர் எழுதிய பாடல். எங்க வீட்டு பிள்ளை என்ற படத்தில் பி சுசீலாவும் எல்லாரீஸ்வரியும் பாடியிருப்பாங்க. ரெண்டு பெண்கள் பாடியிருப்பாங்க. அதுல என்னன்னா, ரெண்டு எம்ஜிஆர் இருப்பாருங்க. ஒருத்தி நினைப்பா அந்த ஒரே எம்ஜிஆர் தான் அவளுக்கும் காதலன், இன்னொருத்திக்கும் காதலன், அவளும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா ரெண்டு எம்ஜிஆர் இருப்பாங்கன்னு தெரியாமே ரெண்டு பேரும் ஒரே எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு பாடுற பாட்டு தான் இது. அவ்வளவு அற்புதமாக ஆலங்குடி சோமு எழுதியிருப்பாரு. அதுல எனக்கு பிடிச்ச வரி என்னன்னா, கண்ணுக்கு பார்வை பகையானால் அது கருத்தால் உணர்ந்திட வகை உண்டு. அப்படின்னா இந்த இரண்டு கண்ணும் தெரியாதவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காது நன்றாக வேலை செய்யும், மூக்கு நன்றாக வேலை செய்யும், தொடு உணர்ச்சி நன்றாக வேலை செய்யும். ஒரு உணர்வை யாருமே தொடாமலே அவங்களுக்கு தொடர மாதிரி உணர்வுலாம் இருக்கும். அந்த அறைக்குள்ள யாராவது இருந்தா கூட அது கருத்து, அந்த கருத்தால் உணர வழி உண்டு. ஆனா பெண்ணுக்கு அவளுடைய துணைவன், கணவன், காதலன், தலைவன் பகையா போயிட்டா அந்த பேதையினுடைய வாழ்வில எதப்பா ஒளி, இருட்டாலவா போயிடும் அப்படின்ட்டு ஆலங்குடி சோமவர்கள் அற்புதமாக எழுதியிருக்கிறார் இந்த பாடலை. மீண்டும் குறள்: அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நித்ராலயா, விழி அகாடமி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.